நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே கைலை மலையானே போற்றி போற்றி. வையம் நீடுக மாமலை மன்னுக, மெய் விரும்பிய அன்பர் விளங்குக. சைவ நெறிதான் தலை தோங்குக, தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே. சிவபெருமானானவர் அநேக இடங்களில் தன் அருளினை பாலித்து வருகிறார். அதன் முகமாக கொங்குவள நாட்டிலே பாடல் பெற்ற சப்த ஸ்தலங்களாகிய 7 தலங்களில் முதன்மையாக விளங்கக்கூடியது திருப்புக்கலியூர் எனும் அவிநாசியாகும். இந்த கேதாயுகத்தில் பிரம்மா வந்து அர்ச்சனை பண்ணுகையில் பிரம்ம தீர்த்தமும் திருப்புக்கலியூரும் திருப்புக்கலி நாதேஸ்வரரும் ஆவார். திரேதாயுகத்தில் ஐராவதம் வந்து அர்ச்சனை பண்ணுகையில் ஐராவத தீர்த்தமும் வாரணவாசியும் தட்சிண காசீஸ்வர சுவாமியும் ஆவார். துவாபர யுகத்தில் தாரகை வந்து அர்ச்சனை பண்ணுகையில் புஷ்கரணி தீர்த்தமும் தட்சிண காசியும் வாரணவாசீஸ்வர சுவாமியும் ஆவார். கலியுகத்திலே நாககன்னிகை வந்து அர்ச்சனை பண்ணுகையில் சவுந்தரமா நதியும் காசி கங்கா தீர்த்தமும் திரு அவிநாசிநாதரும் ஆவார். இப்படி அநேகம் சதுர்யுகம் கண்ட அவிநாசி ஈஸ்வர சுவாமிக்கு ஒவ்வொரு வருடமும் பிரம்மாவினால் பிரம்மோற்சவம் எனப்படும் தேர்திருவிழாவானது நடந்தேறி வருகிறது. இந்த தேர்திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பௌர்ணமியொட்டு மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த வருடம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2026 அன்று சுவாமிக்கு ரக்ஷாபந்தனமும் கஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றமும் நடந்து அதன் தொடர்ச்சியாக திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெறும். இதன் கொடியேற்றம் கண்டு அதன் தொடர்ச்சியாக திருமுருகன்பூண்டியிலிருந்து திருமுருகநாதர் வருகை எனும் உற்சவமானது நடைபெறும். இது நமது ஒவ்வொரு ஊரிலும் திருவிழா நடைபெறும் பொழுது நமது உற்றார் உறவினர்கள் கொங்கு வழக்கிலே சொல்லும் பொழுது ஒரம்பரை வருவார்கள். அதுபோலவே இங்கு இத்திருத்தலத்திலே ஒரம்பரை சுவாமியாக ஸ்ரீ திருமுருகநாதர் அவர்கள் எழுந்தருள்வார்கள். அதன் அடுத்து இந்த திருவிழாவானது முதலாவதாக சூரிய சந்திர மண்டலத்தில் காட்சி அளிப்பார். அடுத்த நாள் பூதவாகனம், அன்னவாகனம் மற்றும் புருஷாமிருக வாகனத்தில் சுவாமியானவர் காட்சி அளிப்பார். அதன் மறுநாள் கமலவாகனம், அதிகார நந்தி வாகனம், கிளிவாகனம் போன்றவற்றில் காட்சி அளிப்பார். சுவாமியானவர் 4ஆம் திருநாள் அன்று கைலாச வாகனத்தில் காட்சியளித்து அதன் தொடர்ச்சியாக புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளி அருள்பாலிப்பார். 5ஆம் நாளாகிய 5ஆம் திருநாளிலே 63 நாயன்மார்களுக்கு ஸ்ரீ விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ அவிநாசியப்பர் சோமாஸ்கந்த பரமேஸ்வரராக, ஸ்ரீ கருணாம்பிகை அம்மன் தனியாகவும் மற்றும் சண்டிகேஸ்வர சுவாமி உட்பட பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அருள்பாலிப்பார். இந்த ஊரிலே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் 63 நாயன்மார்கள் புறப்பாடும் மிகச் சிறப்பான ஒன்றாகும். இந்த கொங்குவள நாட்டிலே 63 பராக் என்று அழைக்கப்படும் விழாவானது மிகச்சிறப்பாக வெடிய நடைபெறும். அதுபோன்று நாதஸ்வர கச்சேரிகள், சிவகண வாத்தியம் மற்றும் தேவார இன்னிசைகளும் தொடர்ந்து நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக மறுநாள் சுவாமியானவர் திருக்கல்யாண உற்சவம் கண்டு யானை வாகனத்தில் ஏறி காட்சி கொடுத்து மறுநாள் ஸ்ரீ அவிநாசியப்பர் ரதத்தில் ரதாரோகணம் எனப்படும் திருத்தேரிலே எழுந்தருளி அருள்பாலிப்பார். இந்த தமிழகத்தில் 3வது மிகப்பெரிய தேராகிய அவிநாசி தேரானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பஞ்சமூர்த்திகளும் அன்று அதன் உடைய திருத்தேர்களுக்கு எழுந்தருளி அருள்பாலிப்பார்கள். அன்றைய தினம் பெரிய தேரில் அனைத்து பக்த பெருமக்களும் தேர்மேல் ஏறி சென்று ஸ்ரீ அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் வழிபட்டு இன்ப அருள் பெறலாம். அதன் தொடர்ச்சியாக மறுநாள் காலை 9 மணிக்கு திருத்தேரானது ஆதீனகர்த்தர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பக்த பெருமக்கள், இந்த திருக்கோவிலின் சென்னை மிராசுகளாகிய புதுப்பாளையம், ராயம்பாளையம் பொதுமக்கள் ஆகியோருடைய மிக பெரும் துணையுடன் பொதுமக்களால் திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு வடக்கரத வேளையில் நிறுத்தப்படும். அதன் தொடர்ச்சியாக மறுநாள் திருத்தேரானது வடம் பிடிக்கப்பட்டு
இத்திருத்தேர் நிலை சேரும். மறுநாள் ஸ்ரீ கருணாம்பிகை அம்மன் மற்றும் உள்ள தேர்கள் வடம் பிடிக்கப்பட்டு மாலை நிலை வந்து சேரும். இந்த வருடம் 28, 29, 30 ஆகிய நாட்களில் திருத்தேர் வடம் பிடித்து இழுப்பதை முன்னிட்டு திருத்தேர் வலம் வருகிற ரத வீதிகளில் உள்ள திருமண மண்டபங்களில் அந்தந்த சமூகத்தினை சேர்ந்தவர்களால் மிகச் சிறப்பானதொரு அன்னதானம் நடைபெறும். திருக்கோவில் அன்னதான மண்டபத்திலும் அன்னதானம் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பக்த பெருமக்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அவிநாசி அப்பரையும் தரிசனம் செய்து அன்னதானமும் அருந்தி இறையருளும் குரு அருளும் பெற வேண்டுகிறோம். அன்று மாலை திருத்தேர் நிலை சேர்ந்தவுடன் வண்டித்தாரை எனும் உற்சவம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மறுநாள் பரிவேட்டை எனும் குதிரை வாகன காட்சியானது நடைபெறும். அதற்கடுத்த மறுநாள் சேஷ வாகனத்தில் சுவாமியானவர் எழுந்தருளி அருள்பாலித்து தெப்போற்சவம் எனப்படும் தெப்பக்குளத்திலே தெப்போற்சவமானது தெப்பத்தில் சுவாமியானவர் எழுந்தருளி அருள்பாலிப்பார். அதன் தொடர்ச்சியாக மறுநாள் மஞ்சள் நீர் திருவிழா கண்டு சுவாமியானவர் சிதம்பர தரிசனம் எனப்படும் நடராஜ பெருமானின் தரிசனம் கொடுத்து அவரோகம் எனப்படும் கொடியிறக்கம் செய்யப்பட்டு மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவத்துடன் திருவிழாவானது மிகச் சிறப்பாக நிறைவு பெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிழாவிலே குரு பிரசாதமும் ராஜப்பிரசாதமும் பெற்று பக்த மெய்யன்பர்கள் அவிநாசி அப்பர் திருவருளையும் குருவருளையும் பெற்று 16 செல்வங்களுடன் பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல அவிநாசி அப்பர் திருவடிகளை தொழுது வணங்குகிறோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவு இலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். அவிநாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி.